ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு யூஸரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறது, எப்படி அந்த யூஸரை வந்து லாகின் லாக் அவுட் பண்ணுறது, சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், ரைட்? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். நம்ம வந்து நம்மளை எல்லா ப்ராஜெக்டையுமே நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டெஸ்டிங்கில் வந்து எலாபரேட்டாக போகிறது கிடையாது. பட் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஜாங்கோ ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எழுதியிருக்க கோடு நமக்கு தேவையான இன்டென்டட் அவுட்புட்டை தான் கொடுக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்குறது தான் வந்து டெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குள்ளேயும் இங்கே வந்து test.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த test.py ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் கேஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைத்தான் நம்மளோட டெர்மினலில் பைத்தான் manage.py டெஸ்ட் அப்படின்னு கமாண்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இன் டீட்டெயிலாக போகிறது கிடையாது. டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னா ஹோல் ப்ராஜெக்டையும் செக் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து லைக் ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். நம்ம டெஸ்டிங் அப்படின்னே தனியாக வந்து ஆள் வச்சுருப்போம். ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறது, நம்மளுடைய டெஸ்ட் கேஸஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகே, நம்ம டீட்டெயில்டாக டெஸ்ட் கேஸ் எழுத போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் கேஸ் கிளாஸ் ஒன்று எழுதுகிறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு கிளாஸ் நம்மளுடைய ஹோம் பேஜ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம லேண்ட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இப்படி லேண்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த லேண்டிங் ஹோம் பேஜ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கரெக்டான ரெஸ்பான்ஸ் கோடு கொடுக்குதா, கரெக்டான டெம்ப்ளேட்டில் போய் லேண்ட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, டெஸ்ட் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்மளுடைய டெஸ்ட் கேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹோம் பேஜில் போயிட்டு இந்த டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு ப்ரீபில்ட் செட் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் நான் டெஸ்ட் கேஸ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் டெஸ்ட் கேஸ். அண்ட் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டெக்கரேட்டர்ஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது, அண்ட் ரோல் பேக் பண்ணால் என்ன, டேட்டா பேஸ் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறது, கிளாஸ் சப்போர்ட்டுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக மெத்தட்ஸ் எழுதி வச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் கேஸில் போயிட்டு நம்மளுடைய லேண்டிங் பேஜ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய லேண்டிங் பேஜோட URL எடுத்துக்கிறேன். இங்கே views.py போயிட்டு நம்மளுடைய லேண்டிங் பேஜ், ஸோ இங்கே பார்த்துக்கோம் இல்லையா, நம்ம வந்து லேண்டிங் பேஜ்.html அப்படின்னு கொடுத்துக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதலாம். ஓகே, ஸோ ஜாங்கோ வந்து டெஸ்ட் கேஸை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, உங்களோட test.pyயில் போயிட்டு இந்த கிளாஸுக்குள்ளே நீங்கள் வந்து எதை வேணாலும் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடை அது வந்து டெஸ்ட்னு எடுத்துக்கும். ஸோ டிஃபைன் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட்டஸ் கோட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து இது ஒரு டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு மோர் தென் ஒன் டெஸ்ட் கேஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு இன்னொரு டெஃபினேஷன் எடுக்கலாம், டிஃபைன் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர். ஸோ இப்படி நீங்கள் எந்த மெத்தட்லாம் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து ஜாங்கோ வந்து டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டெம்ப்ளேட் கோட், ஓகே, செல்ஃப் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன், இதுக்கும் பாஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போது ஜாங்கோவோட கணக்குப்படி நம்ம வந்து 2 டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோம். ஓகே, ஒன்று வந்து ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஸ்ட் கேஸு, இன்னொன்று வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய்ட்டு இந்த லேண்டிங் பேஜ் வியூ அப்படிங்கக்கூடியதே வந்து நம்ம டெஸ்ட் கேஸாக கொடுத்துக்கலாம். ஓகே, லேண்டிங் பேஜ் வியூ டெஸ்ட் கேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸோட நேம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெத்தட்ஸோட நேம் வந்து
டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஜாங்கோ வந்து பை டிஃபால்ட் டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய யூஆர்எல்ல நம்ம கால் பண்ணும்போது ஓகே அது வந்து நமக்கு கரெக்டான யூஆர்எல் தான் கொடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா self.client அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இந்த பாஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். self.client ஓகே டாட். ஸோ இந்த self.client அப்படிங்கிற வேறு எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் தெரியுமா, இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட் பேக்கேஜ் என்ன பண்ணுவோம், ரெக்வஸ்ட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடு, ஸோ இந்த போஸ்ட்டு, பேட்ச்சு, புட்டு, ஸோ கெட் வேணுன்னா கெட் மெத்தடு, ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த self.client அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஸோ self.client டாட் கெட்டு டாட் போஸ்ட்டு, புட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ரெக்வஸ்ட் பேக்கில் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுலேயுமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட்டு நம்ம வந்து அந்த யூஆர்எல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அதனால் கெட் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக போய்ட்டு ஹார்ட் கோட் பண்ண ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி எம்டியாக ஹார்ட் கோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த யூஆர்எல் தான். இங்கே போய்ட்டு நம்ம ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தோன்னா இதான் வரும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நான் ஹார்ட் கோடும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ரிவர்ஸ் ஆஃப் நம்ம வந்து எந்த யூஆர்எல்ல கால் பண்ணுறோம், நம்மளோட urls.pyல போயிட்டு அந்த யூஆர்எல் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம urls.pyல போயிட்டு லேண்டிங் பேஜுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஓகே இங்கே கொடுத்துருக்கோம் ரைட். ஸோ ப்ராஜெக்டோட urls.pyல போயிட்டு நம்மளுடைய லேண்டிங் பேஜுக்கு நார்மலாக ஜஸ்ட் ஒரு டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நேம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கலாம், லேண்டிங் பேஜ்னு கொடுத்துக்கலாமா, லேண்டிங் பேஜ். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்மாலாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த நேமை கால் பண்ணி நம்ம வந்து இங்கே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் test.py போகிறேன். இங்கே போய்ட்டு ரிவர்ஸில் போய்ட்டு நான் வந்து லேண்டிங் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். LANDING லேண்டிங் பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே போயிட்டு ஃப்ரம் Django டாட் ஷார்ட்கட்ஸ் இம்போர்ட் ரிவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் பேக்கேஜ் வந்து இந்த Django டாட் ஷார்ட்கட் அப்படிங்கக்கூடிய இந்த மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ரெஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நம்ம வந்து பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். ஓகே, ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த டெஸ்ட் கேஸை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் கேஸ் இப்போ வந்து நம்ம வந்து லேண்டிங் பேஜை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கெட் ரெக்வஸ்ட் அடிக்கிறோம். இந்த லேண்டிங் பேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த யூஆர்எலுக்கு வரக்கூடிய கண்டென்ட்டை நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் கன்சோலை இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளியர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா python manage.py டெஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் கேஸஸையும் அது வந்து எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த python manage.py டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையுமே வந்து மானிட்டர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்குது ரைட். ஸோ இந்த லீட்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்குள்ளே ஒரே ஒரு டெஸ்ட் இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தாலும் சரி எல்லா டெஸ்ட்டையுமே வந்து எடுத்து இதால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இந்த python manage.py /test அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் ran 1 டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. 0.007 செகண்ட்ஸில் வந்து ரன் ஆகிருக்கு அண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஓகே அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா
நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோம். அந்த டெஸ்ட் கேஸை நான் ரன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்சர் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த டெர்மினலில் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய கோடு, நம்ம அந்த என்ன கோடு லோட் ஆச்சோ அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவை, எனக்கு வந்து இன்னொரு டெஸ்ட் கேஸ் நான் வந்து எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் கேஸையும் ஆக்டிவேட் பண்ணி இதில் ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணுறேன், இதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டஸ் கோடுக்கு ஈக்குவலாக கரெக்டான ஸ்டேட்டஸ் கோடு வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணாமல், ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா self.asset, ஓகே, asset equal to, ஸோ இந்த அசட் ஈக்குவல் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எதை செக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கும். ஓகே, ரெஸ்பான்ஸில் வந்து ஸ்டேட்டஸ் கோடை நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறது 200 அப்படின்றது தான் சக்ஸஸ், ரைட்? ஸோ இது 200 இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் போயிட்டு இங்கே கிளியர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பைத்தான் manage.py test அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது இப்போ பாருங்கள் 2 டெஸ்ட் எழுதியிருக்கு. ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, destroying test databases for alias default. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல இஷ்யூ ஆகுது. ஓகே, நம்ம அசட்டுக்கு பதிலாக அடட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அசட். ஓகே, சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து இதை ரன் பண்ணுறேன் டெஸ்ட் கேஸை. ஓகே, இப்போ வந்து ஒரு டெஸ்ட் ரன் ஆகிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்கலாம். self.asset equal. ஓகே, அசட் ஈக்குவலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்ப்ளேட் யூஸ்ட். ஓகே, அசட் ஈக்குவலில் அசட் டெம்ப்ளேட் யூஸ்ட். ஓகே, டெம்ப்ளேட் யூஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரெஸ்பான்ஸ் கமா நம்ம எந்த HTML டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. url.py பார்த்தோம் அப்படின்னா இந்த லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் போயிட்டு இந்த லேண்டிங் பேஜ்.html அப்படிங்கக்கூடிய இந்த இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன சொல்கிறேன், landing page.html. ஓகே, நேம் கரெக்டாக எடுத்துக்கலாம், landing _page .html அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். சேவ் பண்ணிட்டு இதை மறுபடியும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கிளியர் பைத்தான் manage.py test. ஸோ ஒரு டெஸ்ட் ரன் ஆகிருக்கு, நமக்கு கரெக்டாக சக்ஸஸ் மெசேஜ் தான் வந்திருக்கு, ரைட்? ஸோ இதையே நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், மல்டிபிள் டெஸ்ட்டாக ரன் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், இதை வந்து பாஸ் எடுத்து விட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, இங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், landing.html அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து டெஸ்ட்டை ரன் பண்ணலாம். பைத்தான் manage.py test அப்படின்னு ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் 2 டெஸ்ட் ரன் ஆகிருக்கு. ஓகே, 0.007 செகண்ட்ஸில் வந்து 2 டெஸ்ட் ரன் ஆகிருக்கு. அப்படி ரன் ஆனதுனால நமக்கு வந்து 2மே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே, 2லேயுமே ஓகே அப்படின்னு வந்ததுனால 2மே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். ஆனால் வந்து நமக்கு இந்த கேஸில் வந்து நம்ம 2 டெஸ்ட் ரன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இது எஃபிஷியண்ட்டும் கிடையாது, ரைட்? ஆல்ரெடி ஒரே ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே டெஸ்ட் கேஸாக வந்து இந்த 2மே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ இப்போ நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், ரைட்? நம்மளுடைய டெஸ்ட் கேஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நார்மலாக இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, பிரச்சனை கிடையாது, ஒரு டெஸ்ட் கேஸ் தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பெருசாகும்போது நம்ம வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அப்படி மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய டெஸ்ட் கேஸஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அடுத்த கேஸாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் லீட்ஸில் போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட். ஓகே, இந்த டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோல்டருக்கு உள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு
மாடியூலாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே போய்ட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு நேம் வந்து $_init.py அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த init.py இருந்தாலே இது வந்து என்ன ஆகும், ஒரு மாடியூல் அப்படின்னு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கும், ரைட்? ஸோ இதில் போய்ட்டு நம்ம வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண போக கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய test.py எடுத்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த test.pyக்கு நம்ம நேமை கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா test அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன கேஸ்க்கு எழுதும் அப்படின்றது. இங்கே வந்து நம்ம வியூவை செக் பண்ணுறதுக்கு test_view அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து வியூவை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம வந்து நம்மளுடைய ஃபார்மை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதும் அப்படின்னா இங்கே போய்ட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு test_form.py அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய ஃபார்ம் ஆக்ஷனில் உங்களுடைய ஃபார்ம்ஸுக்கு நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் கேஸை ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் கேஸஸை அப்ளிகேஷன்ஸில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன கேஸ்க்காக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து மாற்றணும், இல்லை டெஸ்ட் கேஸில் வந்து ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஃபைலில் வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணாமல் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நம்ம இப்போ வந்து வியூவை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது view.py அப்படின்ற டெஸ்ட் கேஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம டக்குன்னு போய் அந்த டெஸ்ட் கேஸை மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து யூசர்ஸுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.